Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது வடவம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வடவம் வந்து கார குழம்பு, மீன் குழம்பு அதுக்கெல்லாம் வந்து கடுகு, சீரகம் தாளிக்கும் போது ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நான் சும்மா ஒரு 4-5 வடவம் பண்றதுக்காக பொருள் வச்சிருக்கேன். இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்க நிறைய எடுத்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல், உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். இதை வெந்தயமும் உளுத்தம் பருப்பு மட்டும் நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சது ஒரு 12 hours கட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த பொருள் எல்லாமே அதில் சேர்க்க போகிறோம். ஸோ இதை கட் பண்ண வெங்காயத்தை ஒரு மூடி போட்டு 12 hours மூடி வைக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வடவம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்க உளுத்தம் பருப்பு, வெந்தயம் ரெண்டுத்தையும் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பொடி பண்ண வேண்டாம். ரொம்ப பொடி பண்ணால் குழ குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு ஒன்றும் பாதியமாக அடித்து இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இதுலயே எடுத்து வச்சிருக்க சீரகம், கடுகும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இந்த பூண்டையும் வந்து ஒன்றும் பாதியமா மிக்சியில் அடிச்சுக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம். இதை இப்போ அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு நாள் ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை உருண்டைகளாக பிடிக்க முடியும். வெங்காயத்து கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து நல்லா தட்டி அமுக்கி வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நாள் ஊற வச்சிடணும். இந்த வடவத்துக்கு வெங்காயம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தின மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஒரு பிளேட்டில் கருவேப்பிலை போட்டு அதில் இந்த உருண்டைகளை வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வெயிலில் காய வச்சிடலாம். இன்னைக்கு ஃபுல்லாக காயட்டும். மறுபடியும் இதை நைட்டுக்கு இந்த உருண்டைகளை உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு அமுக்கி வச்சிடலாம். மறுபடியும் நாளைக்கு இதை உருண்டைகளை பிடிச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வடவம் உருண்டை வந்து ஒரு நாள் காஞ்சிருக்கு. இதை மறுபடியும் இதை எடுத்து இந்த மாதிரி உடைச்சிக்கலாம். இந்த மாதிரி உடைச்சிக்கலாம். இந்த மாதிரி உடைச்சிட்டு இதை நல்லா கலந்து இது நல்லா கலந்துக்கலாம். இதை மறுபடியும் இந்த மாதிரி அழுத்தி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு மார்னிங் மறுபடியும் இதை உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வைக்கணும். இது செகண்ட் டே மார்னிங். இதை மறுபடியும் நல்லா உருண்டைகளாக பிடிச்சி காய வச்சுக்கலாம். இதை காய வைக்கிறது இதோட உடைக்க தேவையில்ல. டெய்லி ஒரு 3 daysக்கு இதை காய வைக்கும் போது மட்டும் நல்லா அழுத்தி அழுத்தி உருண்டைகளாக பிடிச்சி காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி டைட்டாக இருக்கிறப்போ நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சி காய வச்சுக்கலாம்.
இப்போ இந்த வடவம் உருண்டை பிடிச்சாச்சு. இதை காய வச்சிடலாம். இதோட இதை 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் காய வைக்கும்போது இதை நல்லா அழுத்தி காய வைக்கணும். அப்படி காய வச்சிங்கன்னா தான் இந்த உருண்டை வந்து சின்னதாகவும் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ இதை காய வச்சுட்டு இந்த 3 டேஸ் கழித்து இந்த வடவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 நாள் காய வச்சதுக்கப்புறம் வடவம் வந்து இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி காஞ்சிருந்தால் தான் உள்ளே பூர்ணம் பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வடவம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரக்குழம்பு, மீன் குழம்பு அதிலெல்லாம் தாளிப்பில் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். வத்த குழம்புலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.